தேவாரத்தை வந்து பதிப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. தேவாரத்தை பதிப்பிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அவருடைய பழைய டெக்ஸ்ட்டில வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில வந்து குறிப்புகள் எல்லாமும் எழுதி வச்சிருப்பாரு. இது அவருடைய நூலகத்த சாமிநாதையர் நூலகத்தில கூட நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஏக்கம் வந்து அவருக்கு தொடர்ச்சியா இருந்திருக்குது. தேவாரத்த வந்து அவரால பதிப்பிக்க முடியல. இந்த கடைசி காலகட்டத்தில வந்து கிவாஜா கிட்ட கூட அவர் இந்த உடல்நலம் குன்றியிருந்தபோது தேவாரத்த பதிப்பிக்கிறதெல்லாம் சொல்லும்போது, "ஐயா நான் வந்து எப்படியாவது இத பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவரு என்ன சொன்னாரு, செஞ்சிட்டீன்னா எனக்கு ரொம்ப கையை கொடு" அப்படின்னு வந்து தன்னுடைய சிஷ்யனுடைய கைய வந்து புடிச்சு அத வந்து கேட்கிறார். அந்த அளவுக்கு வந்து தேவாரத்த பதிப்பிக்கணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆசை இருந்திருந்தது. ஆனா அத அவரால செய்ய முடியல. அவருடைய ஏக்கம் அந்த ஒரு இதுல மட்டும் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா கிடைக்கிறதுக்கான எல்லாமே இருந்தும் அதை பதிப்பிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல. வயது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வேலைகளையும் அவருக்கு தொடர்ச்சியா இருந்தது. கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகள் மற்ற ஓலைச்சுவடிகள்ல இருந்த எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கும் சில சமயங்கள்ல உதவி செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப வாத்தா சுப்பிரமணிய முதலியார் திருப்புகழை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுல கூட வந்து சாமிநாதையருடைய பங்களிப்புகள் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து உத்தியோக செல்வாக்கை பயன்படுத்தியும், மற்ற இடங்கள்ல இருந்தும் சுவடிகளை பெற்றும், மத்த அதிகாரங்கள்ல இருந்தும் பண்ணாங்க. ஆனா, இவர் வந்து ஏடு தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் அவமானப்பட்டோம். புளியந்தழைய சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டும் இருந்தோம். பட்னியாக கிடந்தோம். பெரும்பாலத்துக்கு பணத்த முன்பணமாக கொடுத்து ஏமாந்தோம். இப்படியெல்லாம் தான் சொல்லி சுவடிகள பெற்றிருக்கார். அவர் பிராமணராக இருந்தாலும் கூட, ஒரு இடத்துல வந்து கிவாஜா எழுதியிருப்பார். "சனாதனிகள் செல்லக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்றுன்னு" எழுதுவார். அப்ப ஒரு குல ஒழுக்கம், ஆசார ஒழுக்கம்னு இருந்தாலும் கூட, தமிழுக்காக அந்த காலகட்டத்தில இருந்த கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் போறாரு. எதுக்குன்னா தமிழுக்காக தான். அப்போ ஒரு தமிழ் சமூகத்துக்கு உள்ளார இல்லாம, வெளியில இருக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தில இருந்தாலும், தமிழே கதின்னு இருந்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இருக்குல்ல, அதுதான் அவர கடைசி வரைக்கும் இன்னைக்கும் அவர கொண்டாடக்கூடிய இடத்துல வச்சு. அதனால தான் இன்றைக்கு தமிழ் மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு நாம வந்திருக்கிறோம். இது 2மே அவருக்கு நாம செய்யக்கூடியதும், நாம அவருக்கு செய்யக்கூடியதையும் ஒரு கௌரவதையா தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இதில விவாதங்கள வந்து பெருசா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம்.